அடுத்தபடியா ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் அப்படிங்கிறதுனால ஏற்கனவே மேகதாது விவகாரம் அப்படிங்கறத பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனா இடையில என்ன ஆச்சுன்னா திருவள்ளூர்ல இந்த அமோனியா வாயு கசிவு சம்பவம் நடந்தது இல்லையா சார், அது தொடர்பா தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் பர்வேஷ் அவர் பேசியிருந்தாரு. அவர் பேசும்போது அதிமுகவினர் அமளியில ஈடுபட்டாங்க. மேகதாது அணைக்கு எதிரான தீர்மானத்துல திருத்தம் சேர்க்கப்பட்டது தொடர்பா விவாதிக்கணும் அப்படின்னு சொல்லி அதிமுகவினர் கோஷமிட்டாங்க. அந்த காட்சிகளையும் பார்க்கலாம். இந்த விபத்தின் காரணமாக இதுவரை அங்கு பணியில் இருந்த 74 நபர்கள், 70 பெண்கள், இப்போது இதில் சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா, அதிமுகவினர் வெளிநடப்பு செய்த போது 4 எம்எல்ஏக்கள் மட்டும் வெளிநடப்பு செய்யல. அந்த 4 எம்எல்ஏக்கள் யார் யார் அப்படின்னா, திரு SP வேலுமணி, திரு நத்தம் விஸ்வநாதன், திரு ராகேஷ் மற்றும் திரு ரவி மனோகர். இவங்கெல்லாம் அவையிலேயே பிரசன்ட், மற்றவங்க எல்லாம் ஆப்சென்டாக இருக்கும். அதாவது வெளிநடப்பு செய்யும் போது அதிமுகவினர் 2 குழுக்களாக பிரிந்து செயல்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி பேசப்படுது. ஓகே, ஸோ இதை நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்தபடியாக பேரவையில் சபாநாயகர் சில கண்டிப்பெல்லாம் கூட கொடுத்திருந்தார். அவர் என்ன சொல்றாருன்னா, சட்டப்பேரவை நேரலை உறுப்பினர்கள் கண்ணிய குறைவாக நடக்கக்கூடாது, ஏன்னா இது நேரலையாக போயிட்டு இருக்கு இல்லையா, அதனால யாரும் கண்ணிய குறைவாக நடக்கக்கூடாது அப்படின்னு சபாநாயகர் சொல்லியிருக்காரு. ஒருவேளை அந்த மாதிரி கண்ணிய குறைவா நடந்தீங்க அப்படின்னா உரிமை மீறல் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கையும் கொடுத்திருந்தாரு சபாநாயகர். அதையும் நம்ம பார்க்கலாம். பேரவையில் சில உறுப்பினர்கள் அவையில் உள்ள மற்ற உறுப்பினர்களை கேலி செய்யும் வகையில் செய்த முகபாவனைகள் மற்றும் சைகை மொழிகள் பேசியவை கடந்த 2 நாட்களாக சமூக வலைதளங்களில் ஊடகங்களிலும் வேகமாக பரவி வருகிறது. இது சட்டமன்ற பேரவையின் மாண்பையும் கண்ணியத்தையும் குறைக்கும் வகையிலான செயலாகும். இந்தியாவில் உள்ள பிற சட்டமன்ற பேரவைகளுக்கு எடுத்துக்காட்டாகவும் நூற்றாண்டு வரலாற்று பெருமை கொண்ட இந்த மாமன்றத்தின் மரபினை காத்திடும் வகையிலும் கண்ணியத்தினையும் மாண்பினையும் உயர்த்தி பிடிக்கும் வகையிலும் பேரவையின் சில நிகழ்வுகள் நேரலையில் ஒளிபரப்பு செய்யப்படுவதால் மாண்பு உறுப்பினர்கள் தங்களது பொறுப்பினையும் கடமையினையும் உணர்ந்து இதுபோன்ற கண்ணிய குறைவான செயல்களில் இனிவரும் காலங்களில் ஈடுபடக்கூடாது என அறிவுறுத்துகிறேன். இதுபோன்ற செயல்கள் தொடர்ந்தால் அந்த செயல் அவையின் உரிமை மீறலாக கருதப்பட்டு சம்பந்தப்பட்ட உறுப்பினர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆரம்பத்தில் ஒரே சலசலப்பாக இருந்ததுங்க அஞ்சலி. அந்த சலசலப்புக்கு பிறகு சபாநாயகர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, எதா இருந்தாலும் சீட்ல இருந்து பேசுங்க, ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸுக்கு வந்தீங்க அப்படின்னா அவை காவலர்களை கூப்பிட வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. பிறகு அந்த சலசலப்பு இருந்தது. அதிமுகவினர் அதன் பிறகு வெளிநடப்பு செய்து விட்டார்கள். அதிமுகவினருடைய செயலால் அவையில் சற்று சலசலப்பு ஏற்பட்டதை பார்க்க முடிந்தது. வெளியே வந்த திரு EPS செய்தியாளர்களையும் சந்தித்தார். அதற்கு பிறகு மறுபடியும் அவைக்கு வந்தார். அந்த காட்சிகளை பார்த்துடலாம். காவிரி நதிநீர் பிரச்சனையை, மேகதாது அணை பிரச்சனையை சபையிலே தவறான முறையில் தண்ணீர் தீர்மானத்தை கொண்டு வந்த அரசினுடைய தவறுகளை சுட்டிக்காட்டி பேசுவதற்கு எங்கள் கட்சி தலைவருக்கு அனுமதி அளிக்காத பேரவை தலைவரை வன்மையாக கண்டிக்கிறோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.